நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்பொழுது நீங்கள் கேட்கவிருக்கும் கதை இனி எல்லாம் காதல்தானே. எழுதியவர் கௌரி முத்துகிருஷ்ணன். வாசிப்பது காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 1. காலை 10 மணிக்கு துயில் கலைந்து கண்விழித்தவன் காதில் தாயின் குரல் பெரிதாய் கேட்க போர்வையை விலக்கியபடி எழுந்து அமர்ந்தான். அறையை விட்டு வெளியே வர அங்கே அவனின் அக்கா வருணி காப்பி கலந்து தட்டில் வைத்து எடுத்து வர நேராய் அவள் முன் வந்து நின்றவன் காப்பி கோப்பையை எடுக்க வர, அச்சு இது உனக்கில்ல, எடுக்காத. வருணி சொல்ல, ஏன், அதான் 2 கப்பு இருக்கே. தம்பிக்காரன் முகம் சுருக்கி கேட்க, நீ போய் முதல்ல பல் விளக்கிட்டு வா, அதுக்குள்ள உனக்கு நான் இதே போல காப்பி போட்டு தரேன். அப்ப இது யாருக்கான்? அம்மாவோட ஃப்ரெண்ட் சுமித்ரா ஆண்டி வந்திருக்காங்க. இந்த காப்பி அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும். மேலே குடிவர போகிறதா அம்மா சொன்னது மறந்துடுச்சா? வருணி விவரம் சொல்லி கேள்வி கேட்க, சரிக்கா, எனக்கும் காப்பி வேணும், கூடவே 2 முருகல் தோசை இட்லி பொடி போட்டு வேணும். தம்பிக்காரன் சொல்ல, சரி சரி, காப்பி ஆறிடும், நகரு. சொன்னவள் நகர்ந்திருந்தாள். குளியலறை சென்று நின்றவன் புதிதாய் அரும்பத் தொடங்கியிருக்கும் மீசையை வருடி கொடுத்தான். அவன் அச்சுதன். 17 வயது, 10 பருவம், 12ஆம் வகுப்பில் அடியெடுத்து வைத்திருக்கும் மாணவன். அம்மாவுக்கும் அக்காவுக்கும் செல்லப்பிள்ளை. தகப்பனின் நம்பிக்கை நட்சத்திரம். அம்மாவும் அப்பாவும் வங்கி ஊழியர்கள் என்பதால் பொருளாதாரத்தில் குறையேதும் இல்லை. ஆனால் அவன் அப்பா வைத்தியநாதன் வளர்ப்பால் பிள்ளைகள் இருவரும் கட்டுப்பாடுகளுடன் வளர்ந்தவர்கள். அச்சுதன் குளித்து வரவும் வருணி சூடான தோசையை பரிமாற அவன் முகத்தில் புன்னகை. ருசியாய் உள்ளே சென்ற தோசையை உண்டு முடிக்கவும் ஆவி பறக்க காப்பி கலந்து கொடுத்தாள் அக்காக்காரி. அதையும் அதே புன்னகை முகத்துடன் வாங்கி பருகியவன் அவனின் தட்டையும் டம்ளரையும் கழுவி வைத்துவிட்டு வரவேற்பறைக்கு வந்தான். டே அச்சு, இங்க சும்மா தானே உட்காந்துருக்க, வாயேன், மாடியில அம்மாக்கு உதவி செய்ய போவோம். வருணி அழைக்க, வரணுமா, நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வரட்டுமா? அச்சுதன் கெஞ்சலாக கேட்க, சரி அச்சு, நீ பாரு, நான் போய் அம்மாக்கு உதவி செய்கிறேன். வருணி சொல்லிவிட்டு சென்றிருந்தாள். அச்சுதன் வடிவேலு அவர்களின் நகைச்சுவை நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருந்தான். சிரிப்பில் மூழ்கியிருந்தவனை தாயின் குரல் அழைக்கவும் அவசர அவசரமாக தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு தாயிடம் சென்று நின்றிருந்தான். சொல்லுங்கம்மா. அச்சு கேட்க, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா, கூடவே நம்ம ஹால் அலமாரியில் உள்ள கட்டிங் பிளேடும் எடுத்துட்டு வா. அச்சுதனின் தாய் மஞ்சு சத்தம் கொடுக்க தாய் சொன்னதையெல்லாம் அள்ளிக்கொண்டு மாடியேறி இருந்தான். அம்மா, கொண்டு வந்துட்டேன். அச்சு சத்தம் கொடுக்க மஞ்சுவும் சுமித்ராவும் வந்து தண்ணீர் குடித்தனர். கிரண், வரு, 2 பேரும் இங்க வாங்க. மஞ்சு குரல் கொடுக்க 2 பெண்களும் வெளியில் வந்தனர். அக்காவுடன் நடந்து வந்தவளை அச்சுவின் கண்கள் ஆராய்ச்சியாக நோக்கியது. இருவரும் நீரருந்திவிட்டு நகர, அச்சு நீயும் போ, அந்த கட்டில் டைட் வச்சு கொடு. மஞ்சு கூற சரியென உடன் சென்றிருந்தான். அக்காக்குரிய வேலைகளை செய்தவன் ஓய்வாக வெளியில் உள்ள திண்ணையில் வந்து அமர அவனுக்கு நீர் எடுத்து கொடுத்தாள் கிரண். வேண்டாம் என மறுத்தவன் கீழே சென்றிருந்தான். அங்கே சமையல் அறையில் மஞ்சு சமையலில் இருந்தார். அம்மா, நீங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டேன். எனக்கு கெமிஸ்ட்ரி டெஸ்ட் இருக்கு, படிக்க போகவா? அச்சு கேட்க, சரி போ படி, சமையலை முடிச்சுட்டு கூப்பிட்றேன். மஞ்சு கூறவும் அறைக்குள் சென்று அடைந்திருந்தான். மதியம் உணவுக்கு அவனை வருணி அழைக்க உண்ண வந்தவன் உணவு மேஜையில் அவனின் இருக்கையில் அந்த புதியவள் அமர்ந்திருப்பதை பார்த்து அப்படியே நிற்க, அவளுக்கு அதுவும் இடம் தெரியாதுல்ல, விடு, இன்னைக்கு அப்பா பக்கத்துல உட்காரு என வைத்தியநாதன் கூறவும் தந்தையின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாது அவரின் அருகில் அமர்ந்திருந்தான். மஞ்சு பரிமாற வர இடம் மாறி அமர்ந்திருக்கும் மகனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தோழி சுமியையும் அமர சொன்னார். பசங்க அண்ணா எல்லாரும் முன்னாடி சாப்பிடட்டும், நம்ம ஒன்னா சாப்பிடலாம். சுமி கூற, உக்காருமா, எங்களுக்கு ஒன்னா சாப்பிட இருக்கிறது இந்த ஒரு நாள் தான், ஸோ எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா தான் சாப்பிட போறோம். வைத்தியநாதன் கூறவும் சுமி அமர்ந்திருந்தார். அப்புறம் கிரண் பேசவே மாட்டாளா?
நாதன் கேட்க, அவ கோபமா இருக்காண்ணா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டு வர விருப்பம் இல்லை அவளுக்கு. சின்ன பொண்ணு தானே, கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்குவா. நாதன் சொல்ல, எனக்கு புரியுது அங்கிள், ஆனாலும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. கிரண்யா கூறவும் அவளின் குரலில் தலை நிமிர்ந்து பார்த்தான் அச்சுதன். உனக்கு வருணி இருக்கா? இதோ இவன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளம் வரும் பாரு சாயந்தரம், அதுல நீயும் சேர்ந்துக்கோ. மஞ்சு சொல்ல அவள் சரியென தலையாட்டி இருந்தாள். மஞ்சு பரிமாறிவிட்டு அவரும் அமர அனைவரும் உண்டு எழுந்தனர். அத்தை, உங்க சமையல் சூப்பர். கிரண்யா புருவம் உயர்த்தி கூற மஞ்சு அவளின் கன்னம் பிடித்து முத்தம் வைத்திருந்தார். அதை கண்டு லேசான பொறாமை எட்டி பார்த்தது அச்சுவிடம். மாலை அவனின் நண்பர்கள் வர 8 பேர் விளையாடக்கூடிய லூடோ போர்ட் கொண்டு வந்து ஹாலில் போட்டு அச்சு அமர அவனின் நண்பர்களும் வந்து அமர்ந்தனர். வருணி கிரண்யாவை அங்கே அழைத்து வந்தாள். டேய் வாலு பசங்களா, வருணி அழைக்க, சொல்லுங்கக்கா, யார் இந்த குட்டி பொண்ணு? நவீன் ஆவலாக கேட்க அச்சு அவனை முறைத்தான். இவ நம்ம வீட்டு மாடி போர்ஷனுக்கு வந்திருக்கிற பொண்ணு, பேர் கிரண்யா, 8th படிக்கிறா. இவளையும் இனிமே உங்க கூட்டத்துல சேர்த்துக்கோங்க. வருணி சொல்ல, என்ன லீடர், சேர்த்துப்போமா? நவீன் ராஜீவை பார்த்து கேட்க அவனோ நண்பனின் முகம் பார்த்தான். சேர்த்துக்கலாம்டா. அச்சுதன் கூறவும் ராஜீவ் சரி என கூற அவளையும் விளையாட்டில் சேர்த்திருந்தனர். விளையாட்டுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் அறிமுகம் பண்ணிக்கோங்க, என்னை பத்தி அக்காவே சொல்லிட்டாங்க. கிரண் கூறவும், அறிமுகம் பண்ணிடலாமே. நான் நவீன், 11th படிக்கிறேன், மேக்ஸ் குரூப். இந்த கூட்டத்திலேயே கலகலன்னு இருக்கிற ஒரே ஆள். நவீன் அவனை அறிமுகம் செய்து கொள்ள கிரண்யா புன்னகைத்தாள். இவ ரஞ்சனி, இவளும் உன்னை போலவே 8th படிக்கிறா, படிப்புல புலி, நம்ம எல்லா பிளானுக்கும் காசு கொடுக்கிற லக்ஷ்மி. நவீன் கூற கிரண் அவளின் கைப்பிடித்து குலுக்கியிருந்தாள். அடுத்து நம்ம அஸ்வதி, 10th படிக்கிறா. ஞாயிறு சாயந்தரம் மட்டும்தான் இவளை வெளியே பார்க்க முடியும், மேடம் படிப்புல பிஸியோ பிஸி. அப்புறம் இவங்க ஷெர்லி ரோச்சல், அவ பின்னாடி 2 டப்பா இருக்கா, நம்ம கூட்டத்துக்கே சோறு போடுற வள்ளல், 11th படிக்கிறா. இவன் குணால், ரொம்ப ரொம்ப அமைதி, இவனும் 11th தான் படிக்கிறான். படிப்புல உனக்கு என்ன உதவி தேவையா இருந்தாலும் இவங்கிட்ட சொல்லு, செய்து தருவான். நம்ம கூட்டத்தின் உதவும் கரம் இவன்தான். இவன் அச்சுதன், நம்ம கூட்டத்தோட பிளான் மேக்கர், 12th படிக்கிறான், மேக்ஸ் குரூப். முன்னாடி இவன் தான் நம்ம லீடர், இப்போ சார் படிக்கிறதுக்காக பதவியை கைமாற்றி விட்டார். அடுத்து நம்ம லீடர் ராஜீவ், எல்லா விஷயத்துலேயும் ஆல்ரவுண்டர், தலை சொன்னால் எங்களுக்கு எல்லாமே ஓகே தான். இவரும் அச்சுவும் ஒரே ஸ்கூல், ஒரே கிளாஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே தலை 12th மேக்ஸ் குரூப்புன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். எங்களுக்கு நடுவில் வயசெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, பேர் சொல்லித்தான் எங்களுக்குள்ளே கூப்பிட்டுப்போம். நீயும் எங்களை பேர் சொல்லியே கூப்பிடலாம். இத்தனை நாளும் நாங்கள் ரெயின்போ குரூப், இப்போ நீ வந்ததால் குரூப் பேர் மாற்றணும். நவீன் அறிமுகம் முடித்திருக்க கிரண்யா நவீனுக்கு நீரை எடுத்து கொடுத்தாள். தேங்க்ஸ் கிரண். நவீன் நன்றி கூறிவிட்டு வாங்கி குடிக்க, ஆக்டோபஸ் ரஞ்சனி கூற, ஐயா இது குரூப் பேரா? அஸ்வதி கேட்க, அப்ப நீ சொல்ல, ரஞ்சனி அவளிடம் கேட்க, ரெயின்போ பிளஸ்ன்னு வச்சுப்போம். ஷெர்லி சொல்ல, லக்கி 8 நல்லா இருக்கா? கிரண் கேட்க, ஹேய் நல்லா இருக்கு, அதையே வச்சுப்போம். ராஜீவ் கூற, ஆமாம் நல்லா இருக்கு. ரஞ்சனி கூற அஸ்வதியும் சரியென கூறியிருந்தாள். அதன்பின் விளையாட்டு தொடங்க கிரண் ஆர்வமாக விளையாட தொடங்கியிருந்தாள். அச்சுதனின் சிவப்பு காய்களை இருமுறை அவள் வெட்டிவிட அவளை நன்றாக முறைத்து வைத்தான். கிரண் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. அவளின் கவனம் எல்லாம் விளையாட்டில்தான் இருந்தது. ராஜீவ் முதல் ஆளாக விளையாட்டை முடித்திருக்க அவன் பின்னே கிரண் முடித்திருந்தாள். அச்சுதான் வரவேண்டிய இடம் அது. ஏனோ அவனுக்கு கிரண் பெரும் தொல்லையாக இருந்தாள் அன்று. ஞாயிறு என்றாலே சிரிப்பும் கலகலப்பும் சேர்க்கும் அவனுக்கு ஒரு வார சோர்வையும் அழுத்தத்தையும் நண்பர்களுடன் சேர்ந்து இறக்கி வைப்பான். இன்றோ தலைமுழுக்க டென்ஷன், அதுவும் இவள் ஒருத்தியால். எளிதில் யாரையும் ஒதுக்கி வைக்காதவன் அவளை ஒதுக்கி வைத்தான். அடுத்து வந்த வாரத்தில் சுமித்ரா குடிவந்திருக்க கிரண்யா லக்கி 8 உதவியுடன்
தெருவில் அனைவருக்கும் அறிமுகமாகி இருந்தாள். ரஞ்சனியும் அவளும் நெருங்கிய நட்புகளாகி இருக்க நவீனும் வந்துவிட தினம் மாடியில் அரட்டை கச்சேரிதான். அத்தோடு அச்சுவின் அக்காவையும் திருடிக்கொண்டாள். வருணிக்கு கிரணின் வரவில் பெரும் மகிழ்வு. ஆண் பிள்ளையான தன் தம்பியிடம் அவள் பகிர முடியாத விஷயங்களை எல்லாம் அவளோடு பகிர முடியும் என்பதால் இருவரின் இடையில் சகோதரத்துவம் பூத்திருந்தது. மாலை இல்லம் வரும் தாயும் மாடியில் தோழியுடன் பேச சென்றுவிட முதல் முறையாக தனிமை எட்டி பார்த்தது அச்சுதன் வாழ்வில். கிரண்யா பெரிய அழகிதான். படிப்பிலும் விளையாட்டிலும், ஏன் பேச்சிலும் கூட கெட்டிக்காரிதான். அவளிடம் ஏதோ மாயம் இருக்கிறது. அவளை சுற்றியிருக்கும் அனைவரையும் அவள் புகழ்பாட வைக்கிறாள். அச்சுதன் வாழ்வில் இன்றியமையாத இரு பெண்களையும் அவள் வசம் இழுத்து கொண்டாள். அதனால்தான் அவளை அச்சுவிற்கு பிடிக்கவில்லை. இறுதியில் தந்தையின் வாயில் இருந்தும் அவளுக்கு புகழாரம் கிடைக்க அச்சுதனின் எதிரியாகி இருந்தாள் கிரண்யா. It takes millions of people to make the world, but mine is completed with one, and it's you. அத்தியாயம் 2. அன்று சனிக்கிழமை மாடியில் மிகப்பெரிய சிரிப்பலை. வீட்டின் உள்ளே அமர்ந்து கணக்கு போட்டு கொண்டிருந்த அச்சு எரிச்சலுடன் எழுந்து மாடிக்கு வந்திருந்தான். அங்கே இவனின் நண்பர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். முக்கியமாக அஸ்வதி அங்கே இருந்தாள். கிரண்யா அன்று பள்ளியில் நடந்ததை கூறிக்கொண்டிருக்க அதை கேட்டு நட்புகள் சிரித்து கொண்டிருந்தனர். ஆமா, ஒருத்தருக்கும் படிக்க ஒன்றும் இல்லையா? அச்சு கேட்க, அதெல்லாம் எப்பவும் இருக்கிறது தானே அச்சு. 1 மணி நேரம் பேசி சிரிச்சுட்டு அப்படியே படிப்போம்னு பிளான். ஷெர்லி கூற, இத்தனை நாள் இல்லாம இதென்ன புது பிளான்? அச்சு கேட்க, நம்ம கிரண் தான் சொன்னான், எல்லாரும் ஒன்னா படிச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் படிப்புல உதவிக்க முடியும்னு. ஐடியா நல்லா இருந்தது. நம்ம எல்லாருமே நல்லா படிக்கிற ஆளுங்க தானே, இப்படி காத்தோட்டமா ஒன்னா உட்கார்ந்து படிப்போமே. ராஜீவ் கூற, எதுக்கு கவனம் செதற தானே, தோ இப்படி பேசி சிரிச்சுட்டு படிப்பை கோட்டை விட்டுடுங்க, சரியா? இப்பவே மேக்ஸ் போட்டுட்டு இருந்தவன் உங்க சிரிப்பு சத்தத்துல கவனம் கலைஞ்சு போய் தான் மேலே வந்திருக்கேன். அச்சு கூறவும் அனைவரும் ஒருவரின் முகம் ஒருவர் பார்க்க, அச்சு சொல்றதும் சரிதான், நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு கெமிஸ்ட்ரியில டெஸ்ட் இருக்கு சொன்ன அஸ்வதி கிளம்பி இருக்க ஒவ்வொருவராக கிளம்பி இருந்தனர். ராஜீவ் அச்சுவுடன் வந்து சில கணக்குகளை போட்டு பார்த்துவிட்டு அவனும் விடை பெற்றிருந்தான். இரவு உணவு நேரத்தில் அச்சு ஒரு பாட்டு சேனலை வைத்து நானும் ரவுடிதான் என்ற பாடலை கேட்டுக்கொண்டே தோசையை உண்டு கொண்டிருந்தான். அப்போது அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் கிரண். என்ன அச்சு பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? அப்படியே எனக்கு பிரச்சனை இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அச்சு கூற, இல்ல, என்னோட யார் இருந்தாலும் உனக்கே பிடிக்க மாட்டேங்குது. உங்க அம்மாவையும் அக்காவையும் மாடிக்கு வராம பண்ணிட்ட. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாதபடி பண்ணிவிட்ட. எங்க அம்மா வர வரைக்கும் நான் எப்படி தனியா இருப்பேன்? அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? பழம் வெட்டும் போது தெரியாம என் விரலை கட் பண்ணிக்கிட்டேன். எங்க அப்பா விவரம் கேட்டு அக்காவையும் அம்மாவையும் திட்டி விட்டார். அதான் அவங்க வரல. யாராவது பிளான் பண்ணி விரலை வெட்டுவாங்களா? சைக்கிள் எடுக்க முடியாம நானே தினம் அப்பா கூட ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்புறம் முதல்ல படிக்க தான் ஒன்னா உட்காருவோம். ஒருத்தர் சந்தேகம்னு வந்தா ஒருத்தர் சொல்லி கொடுக்க அதுல அடுத்தவன் கவனம் போகும். நவீனும் ஷெர்லியும் படிப்புல அத்தனை சாமர்த்தியமான ஆளுங்க இல்லை. ஷெர்லி அம்மா இல்லாத பொண்ணு. அவ நல்லா படிச்சு பெரிய அளவுல செட்டில் ஆகணும்னு அவ அப்பா நினைக்கிறார். நீ உன் தனிமைக்காக எல்லாரையும் தொந்தரவு பண்ணாத. அச்சுதன் சொல்ல, சரி, அப்ப நான் உன்னோட வந்து படிக்கவா? கிரண் கேட்க, இத உங்க அம்மா கிட்டேயும் உன் மஞ்சு அத்தை கிட்டையும் தான் கேட்கணும். அவங்கெல்லாம் சரின்னு சொன்னாலும் நீயும் ஓகே சொல்லணும் இல்ல? எனக்கு ஓகே. வருணி அக்காவையும் நம்மோட துணைக்கு வர சொல்றேன், வா படிப்போம். அச்சு கூற, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியல அச்சு. கிரண் கூற, கிரண், ஆரம்பத்துல நீங்க வந்தப்ப எனக்கு உன்னை பெருசா பிடிக்கலதான். எல்லாரும் உன்னை தாங்கினது பார்த்து லைட்டா போறாம. எங்க அப்பா அத்தனை சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டார். அவரே உன்னை பாராட்டவும் நான் நேரடியாவே எங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி கேட்டேன். அப்பதான் எங்க அம்மா உனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னாங்க. சாரி கிரண், உன் உலகம் எத்தனை பாதுகாப்பு இல்லாததுன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. என் மேல பரிதாபமாச்சு? பாவம் பார்க்குறியா நீ? அட லூசு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன், அவ்வளோதான்.
உன் பாதுகாப்பின்மைய நீ உன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்களை வச்சு மறைக்க முயற்சி பண்றேன்னு புரிஞ்சுது. ஏன் இன்னைக்கு நானும் சீக்கிரம் மேக்ஸ் போட்டு உங்களோட சேர்ந்துடலாம் தான் பிளான் வச்சிருந்தேன். ஆனா இதெல்லாம் தினம் முடியாது இல்ல. அச்சு விளக்கம் சொல்ல, அப்ப நம்ம இனி ஃப்ரெண்ட்ஸ் தானே? கிரண் கேட்க, ஃப்ரெண்ட்ஸ் என அச்சுதன் கூறியிருந்தான். கிரண் உணவு மேஜையில் அவனிடத்தில் அமரவும் அச்சு தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு வந்து அவளின் அருகில் அமர்ந்தான். அம்மா இன்னொரு தோசை. அச்சு குரல் கொடுக்க, இதோ அச்சுக்குட்டி வந்துட்டேன். மஞ்சு பதில் குரல் கொடுத்திருந்தார். நெய் விட்டு முருகலான தோசை ஒன்றை மஞ்சு எடுத்து வர கிரண் வாசம் பிடித்திருந்தாள். எப்போ வந்த கிரண்? நான் அடுப்பு வேலையா இருந்துட்டேன். இருடா உனக்கு தோசை கொண்டு வரேன். மஞ்சு கூற, இல்ல அத்தை வேண்டாம். அம்மா காலையில செய்த கிச்சடி இருக்கு, எனக்கு அதுவே போதும். நாளைக்கு மீன் குழம்பு செய்து கொடுங்க அத்தை. கிரண் கேட்கவும், ஒரே ஒரு தோசை சாப்பிட்டு போ கிரண். மஞ்சு மீண்டும் கூற, வேணா அத்தை. கிரண் மறுக்க, ஒரு தோசையில ஒன்றும் ஆகாது, சாப்பிடு. அச்சு கூற சரியென உண்டுவிட்டு இல்லம் கிளம்பி சென்றிருந்தாள். அடுத்த நாள் மாடியில் உள்ள பூச்செடிகளுக்கு வருணி நீர் விட்டு கொண்டு இருக்க கிரண் வந்திருந்தாள். அக்கா நேற்று எங்க போயிருந்தீங்க? ஆளையே காணோம். நானும் அச்சுவும் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல். கிரண் கூற, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாண ரிசப்ஷன், அதுக்கு நானும் அப்பாவும் போயிருந்தோம். உங்களுக்கு எப்பக்கா கல்யாணம்? கிரண் ஆவலாக கேட்க, ஏன் மாஸ்டர் டிகிரி முடிஞ்சுதான் கல்யாணம் எல்லாம். அக்கா உங்க படிப்புல நிறைய காசு வருமா? கிரண் கேட்க, ஆமா மேடம். எதுக்கு இந்த கேள்வி இப்போ? இல்லக்கா, நானும் சீக்கிரம் படிச்சு சம்பாதிச்சு அம்மாவை ஓய்வா உட்கார வைப்பேன்ல, அதுக்கு தான். என் ஒருத்திக்காக நிறைய சகிச்சுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க அக்கா. கிரண் கூற, கிரண் என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரம் எதை படிச்சா நிறைய காசு வரும்னு யோசிச்சு படிக்காத, அது தப்பு. நிறைய பேர் அதை தான் செய்கிறாங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கற்றுக்க உன் ஆர்வத்தை காட்டு. அதை படி, தெரிஞ்சுக்க, புதுசா அதில் எதையும் சாதிச்சு காட்டு. உனக்கு விருப்பமான ஒரு விஷயத்த வேலையா செய்யும்போது அது சுமையா தெரியாது. இப்ப புரியாது கிரண். ஒரு சில காலத்துக்கு அப்புறம் எல்லாமே இருக்கும். பட் உன் கனவு ஆசை எல்லாமே கனவா மட்டுமே போயிருக்கும். உன் வாழ்வுல உயிர்ப்பே இருக்காது. பணம் முக்கியம்தான், ஆனா நிம்மதியே இல்லாம வெறும் பணம் மட்டுமே இருந்து என்ன பயன்? வருணி நிதானமாக அவளிடம் விளக்கமுறை திறந்தாள். தேங்க்ஸ் அக்கா. அஸ்வதி பின்னிருந்து கூற, வரு திரும்பி பார்க்க மொத்த கூட்டமும் தம்பியுடன் அவள் பின்னே நின்றிருந்தனர். இதென்ன காலையிலேயே வாண்டுங்க எல்லாரும் ஒன்னா வந்து நிக்கிறீங்க? இன்னைக்கு குணால் அப்பா அம்மாக்கு கல்யாண நாள். குணால் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தரப்போறான். நாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். அதான் கிரணை கூப்பிட்டு போக வந்தோம் அக்கா. ராஜீவ் கூற, சரி பத்திரமா போயிட்டு வாங்க. வரு சிரித்த முகமாக விடை தர லக்கி 8 கிளம்பி இருந்தது. குணால் இல்லத்திற்கு வந்த நட்புகள் அனைவருக்கும் தண்ணீர் கொடுக்க, ஓகே டீம், நானும் குணாலும் பலூன் ரிப்பன் எல்லாம் வச்சு அலங்கார வேலையை பார்க்குறோம். ராஜீவ் நீ நவீன் கூட போய் கேக் வாங்கிட்டு வா. ரஞ்சனி கிரண் 2 பேரும் வாசல்ல வரவேற்கிறது போல ஒரு கோலம் போடுங்க. அஸ்வதி நீ ஷெர்லி கூட சேர்ந்து கேக் கட் பண்ண டேபிள் செட் பண்ணுங்க. அச்சு கூற அனைவரும் அவரவர் வேலைகளை தொடங்கி இருந்தனர். முழுதாய் 1 மணி நேரத்திற்கு பிறகு வீடு களை கட்டியது. குணால் அவனின் பெற்றோர்களுக்காக காத்திருக்க அவர்களும் வந்து சேர்ந்தனர். வந்தவர்களை கலர் காகிதங்களுடன் வரவேற்று கேக் வெட்டி இருவரையும் ஒருவருக்கு ஒருவர் ஊட்ட செய்து இவர்களும் கேக் கொண்டு விட்டு இல்லம் வந்திருந்தனர். மதியம் உணவை கிரண் தன் வீட்டில் முடித்துக்கொள்வாள் என்று மஞ்சு சொல்லிவிட சுமித்ரா மட்டன் சுக்கா செய்து கீழே எடுத்து வந்திருந்தார். மஞ்சு தோழியை முறைக்கவும், நீ கிரணையும் இங்க சாப்பிட கூப்பிட்டா நான் யாருக்காக அங்க சமைப்பேன்னு சொல்லு, அதான் அவளுக்காக செய்ததை கொண்டு வந்துட்டேன். சுமித்ரா சொல்ல, நீ வந்து உட்காருமா சுமி. மஞ்சு நீயும் உட்காரு, ஒன்னா சாப்பிடுவோம், அவ்வளவுதானே. வைத்தியநாதன் கூற சுமித்ரா அனைவருக்கும் சுக்காவை பரிமாற அச்சுதன் உண்டுவிட்டு பாராட்ட சுமித்ரா முகத்தில் புன்னகை. அம்மா போலவே உங்களுக்கும் நல்ல சமையல் பக்குவம் அத்தை. வருணி கூற,
உனக்கும் கற்றுத்தரேன் வருணி. நீயும் செய்து கொடுத்த உன் ஹோட்டல் கிளைண்ட் எல்லாரையும் இப்படி சூப்பர்னு சொல்லவை. சுமித்ரா கூற அவளின் முகத்திலும் புன்னகை. அடுத்து காலேஜ் எப்போ வரும்? சுமித்ரா கேட்க, இருக்கு அத்தை, ஒரு மாதம் அட்மிஷன் போட்டேன். மறுபடியும் ஹாஸ்டல் படிப்புன்னு ஓட்டம் தொடங்கிடும். அவள் கூறவும், இவர் அடிக்கடி லீவு வரும்போது போயிட்டு வந்துடுவார். எனக்கு தான் என் பொண்ணு இல்லாமல் ஒரு கை குறைஞ்ச மாதிரி இருக்கும். மஞ்சு கூறவும், அக்கா உன்னை அம்மா எதுக்கு தேடுறாங்கன்னு பாரு. அச்சு கிண்டலாக சொல்ல, உனக்கும் நான் தாண்டா செய்து தரேன். என்னவோ சிரிக்கிற. நெய் விட்டு முருகல் தோசை கொடு, பொடி போட்டு கொடு, சில்லி கார்லிக் தோசைன்னு எத்தனை வெரைட்டி கேட்ப, ஒன்றும் கிடைக்காது. வரு சொல்லவும், சுமியத்தை இருக்காங்க, அவங்க செய்து தருவாங்க. அச்சு சொல்ல வரு முறைத்திருந்தாள். அவளை ஏன் தம்பி வம்பு கிழக்கிற? நாதன் கேட்கவும், அக்காவுக்கு தெரியும்பா, இந்த குட்டி தம்பிக்கு அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும்னு. அச்சு சொல்லவும் வரு முகத்தில் லேசான புன்னகை வந்தது. அன்று மாலை குணால் விளையாட வரவில்லை. மற்றவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து லூடோ விளையாட தொடங்கியிருந்தனர். 8 பேர் வேண்டும் என கிரண் வருணியை அழைத்து வர அன்றைய விளையாட்டில் ராஜீவ் தோற்றிருந்தான். எப்போதும் எதிலும் அவனே முதலாக வந்து பழகி இன்றைய தோல்வி அவனை எரிச்சலடைய செய்திருந்தது. இப்போதும் வெற்றியை ஆண் நண்பர்களே பெற அதை வேடிக்கை பார்க்கும் பெண் நட்பு கூட்டம் கிரண் ஜெயித்து தரவும் அவளை கொண்டாடி தீர்த்திருந்தனர். If I had a flower for every time I thought of you, I could walk through my garden forever. ஆல்ஃப்ரட் டெனிசன். லைக் பண்ணுங்க, கதையை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. சேனலின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அன்பு அனைத்தும் செய்யும் உங்களின் ஆதரவிற்கு எங்களின் நன்றிகள்.